அம்மா சின்னது வேணுமா பெருசு வேணுமா? இரு நானே வந்து சொல்றேன். அம்மா இங்க பாருங்க. என்னடா நல்லா பாருங்க. என்னடா போகுது? இவன் என்ன சொல்றான்? என்கிட்டே விளையாடுறியா? வீட்ல இத்தனை விருந்தாளிங்க வந்திருக்கும் போது எதுக்கு விளையாடிட்டு இருக்க? கருப்பாம்பூச்சி இருக்குன்னு தானே சொன்ன, அது வந்து காமி வா. கருப்பாம்பூச்சியா? எங்க இருக்கு கருப்பாம்பூச்சி? பாவம் பயந்துட்டான் பாரு. கருப்பாம்பூச்சி எல்லாம் இல்ல, பயப்படாத. வேணுனே போய் தானே சொன்னேன். என்ன பண்ற பாரு. கருப்பாம்பூச்சி இல்லையா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாவம் அலாதீனோட காதை விட்டுறீங்களா? நீ இங்க என்ன பண்ற? எதுக்கு அவனை திட்டுற? நான் தான் பூதத்துக்கிட்ட அந்த பாத்திரம் எல்லாம் எடுக்க சொன்னேன். பூதமா? ஆமா, உங்களுக்கு இவனை தெரியுமா? முதல் தடவை இவனை பார்த்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான். நன்றிமா. அம்மாவா? கித்தியப்பத்துல இருந்து நீ அவங்கள அம்மா எல்லாம் கூப்பிடக்கூடாது. நான் மட்டும் தான் அவங்கள அம்மானு கூப்பிடுவேன், வேற யாரும் கூப்பிடக்கூடாது. ஆனா அம்மா தான் என்ன அம்மானு கூப்பிடுன்னு சொன்னாங்க தெரியுமா? நான் கூடாதுங்கற. அலாவுதீன் அவனும் என் பையன் மாதிரி தான். அவன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். அவன் என்ன அம்மானு கூப்பிட்டா உனக்கு ஏன்டா இவ்வளவு பொறாம? அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இவன் சாதாரண மனுஷன் இல்ல, இவன் ஒரு பூதம்னு. முதல்ல அந்த விளக்க கொண்டு போய் மந்திரி கிட்ட கொடுத்தாதான் சரியா வரும். சீக்கிரம் போணும். இந்தா. இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல போய் வெளிய இருக்கறவங்களுக்கு கொடுங்க. இது உனக்காக இல்ல, என் பூதம் செல்லத்துக்கு. இந்த எனக்காகவா? இங்க பாரு, தேவையில்லாம அவங்கிட்ட வம்பு இழுத்த அப்புறம் உன் காது உன்கிட்ட இருக்காது. சீர்குருமா இரு. இங்க பாருங்க அரசே, இந்த சீர்குருமா பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்களே. என்ன தைரியம்டா உனக்கு? உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்த்துடுறீங்க. வா என் கூட, வா என் கூட, வா. ஆஹா, எந்த மாதிரியான இடம்? அற்புதமா இருக்கு. இங்க பாரு, நீ இங்கே தான் இருக்கணும். வந்த எல்லாரையும் வெளியே அனுப்புற வரைக்கும் நீ இந்த அறையை விட்டு வெளியே வந்துடாம இரு. அப்படியே ஆகட்டும் அரசே. அரசே ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. மூக்கு மேல இருக்கிற ஈய விரட்டுறீங்களா அரசே? ஒரு ஈய கூட உன்னால விரட்ட முடியாது. விரட்டலாம், ஆனா நீங்க தானே இப்ப சும்மா இருக்க சொன்னீங்க. நான் உன்னை இந்த அறைக்குள்ள சும்மா இருந்தா சொன்னேன். அதுக்காக ஈய கூட விரட்ட வேண்டாம்னு சொல்லலையே. அப்பாடா, ஈ போயிடுச்சு. இப்ப சாப்பிட வேண்டியது. அம்மா கையால செஞ்ச இந்த சீர்குருமா பிரமாதமா இருக்க போகுது. என்னோட அம்மா, உன்னோட அம்மா இல்ல. ஆனா அம்மா தான் என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லி இருக்காங்களே. சீர்குருமா. அப்பா இங்க கொஞ்சம் பாருங்க. போதும் இளவரசி. பேகம், ஏன் நீ இளவரசி மேல இவ்ளோ கோவப்படுற? இந்துஸ்தான்ல பார்த்தல, பெண் குழந்தைகளை காப்பாத்தி படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. பாக்தாத்தின் இளவரசியும் இப்போ ஒரு புது முடிவை எடுக்க வேண்டியிருக்கு. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பாட்ஷா. நான் தங்களிடம் ஒரு முக்கிய செய்தி கூற வேண்டும். கூறட்டுமா ஹுசூர்? மாமாவுக்கு தைரியத்தை பாத்தியா? ஒருவேளை கல்யாணத்தை பத்தி பேச போறாரோ? அது என்னவென்றால், இளவரசிக்கு நிக்காவை வேறெங்காவது செய்து கொடுத்தால் தானே பிரச்சனை. பாக்தாதிலேயே செய்து வைத்து விட்டோம் என்றால் இளவரசிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதனால் இளவரசியும் தங்களை விட்டு வெகு தூரம் செல்லாமல் இருப்பார்கள். வசீர் சொல்லும் விஷயத்தை நானும் ஆமோதிக்கிறேன். அப்பா அப்பா என்னாச்சு? ஹுசூர், என்னாச்சு உங்களுக்கு? அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சு? ஹுசூர், அப்பா என்னாச்சு உங்களுக்கு? கூப்பிடுங்க. நம்ம
மகாராஜாவுக்கு உடம்புக்கு முடியல போல இருக்கு. இப்போ மாமாவோட காட்டுல நல்ல மழைதான். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே ஏதோ நடக்குது. என் சந்தேகத்தை அலாவுதீன் உறுதிப்படுத்திட்டான். எனது சந்தேகமா? உன் கூடவே இருக்க என்ன சந்தேகப்படுறிய? வாய மூடியா. நான் உன்னை பத்தி சொல்லல, இந்த வீட்ல இருக்கிற ஷேக்க பத்தி சொல்றேன். அப்படியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ருப்சாருக்கும் அந்த அலாவுதீனுக்கும் வந்த மவுசுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஷேக்கா தான் இருக்கணும். அதனால தான் அந்த ஆளை மறைச்சு வைக்கிறாங்க. தக்காளியை நீ மறைச்சு வச்ச அந்த மாதிரியா? அந்த ஷேக்க மயக்கி எப்படி உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். வேணாம் வேணாம், என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. நான் சொன்னதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, உனக்கு இதுதான் தேவைன்னா நான் கண்டிப்பா செய்யறேன். அந்த ஷேக்க ஐயா 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 ஐயா, இந்த பிஞ்சு போன முகத்தை காட்டாம இருங்க. இந்த மூஞ்சிய பார்த்த உடனே அவர் சொல்லிடுவாரா? இங்க இருந்து ஓடியே போயிடுவாரு. அந்த ஷேக்கு கிட்ட இருந்து நான் எப்படி உண்மையை வர வைக்க போறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. சும்மா லேசான பலகீனம் தான். கொஞ்சம் ஓய்வு எடுத்தாருன்னா பாட்ஷாக்கு சரியாயிடும். என்ன கொடுமை இது! பாட்ஷாவிற்கு இப்படி நேர்ந்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் பாட்ஷா திடீரென பலகீனமாகிவிட்டார்? தொடர்ச்சியா பயணம் பண்ணதுனால இருக்கும். இவருக்கு ஓய்வு நிச்சயம் தேவை. வேலைகள் எதுவும் இவருக்கு கொடுக்காம இருந்தா நல்லது. பாட்ஷா அவர்களின் பணிகளை பார்த்துக் கொள்ளத்தான் நான் இங்கே இருக்கிறேனே. அந்த அல்லாஹ் நம்முடைய பாட்ஷா அவர்களுக்கு நிறைய பலத்தை கொடுக்க வேண்டும். வைத்தியரே, தாங்கள் பாட்ஷா அருகிலேயே இருந்து பாட்ஷாவை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும். இந்தாங்க. ரொம்ப நன்றி. அப்பா இந்தாங்க. இளவரசி, சொல்லுங்கப்பா. ஏன் முன்னால கண்ணீர் வடிக்காதம்மா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. சீக்கிரமா நீங்க குணமாயிடுவீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் போய் தானே ஆகணும். யா அல்லாஹ், அதான் எனக்கு எப்பொழுது? தெரியுமா, என் பொண்ணு இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்க தயாராயிட்டான்னு எனக்கு தெரியும். அவ நிச்சயமா இந்த நாட்டை காப்பாத்துவா. நாட்டு மக்களையும் நிச்சயமா காப்பாத்துவா. என் பொண்ணு யாஸ்மின் அதை செய்வாள். அற்புதம், மிக அற்புதம். இளவரசி மகளே, அப்பா, நீ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. ஆமாப்பா, நான் உங்ககிட்ட இந்த நேரத்துல நான் அப்பாவை இன்னும் வேதனைப்படுத்த கூடாது. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்கிறது தான். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குமா. உன் அப்பா ரொம்ப சோர்வா இருக்காரு. இப்ப அவர் நல்லா தூங்கணும். சரிம்மா, அப்பா நீங்க நல்லா ஓய்வெடுங்க. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ம். இன்னும் சிறிது நேரம் கழித்து அப்பாவை வந்து பார்க்கப் போகிறாயா இளவரசி? ஆனால் அவ்வளவு நேரம் இருக்குமா என்று தெரியவில்லையே. இன்று இரவு அந்த விளக்கு என் கைக்கு வந்துவிடும். அந்த விளக்கு என் கைக்கு வந்தவுடன் உன் தந்தை அந்த அல்லாவை நேரில் சந்திக்க சென்று விடுவார். வந்த எல்லாரும் இங்கே பச போட்டு நல்லா உட்கார்ந்திருக்காங்களே. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் சொல்லணும். இன்னும் ஒரு வாரத்துல என் பையனுக்கு நிக்கா வருது. அந்த நிக்காவுக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிடாம என்னால இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா நீங்களும் உங்க பையன் அலாவுதீனும் என் பையனோட நிக்காவுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன்.
கண்டிப்பா நீங்களே கூப்பிட்டுருக்கீங்க. நாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரோம். ஆ, நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் தம்பிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் தம்பி என்ன நினைக்கிறான்னா, நீங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் ஓய்வெடுத்தா அவன் ஓய்வெடுத்தா மாதிரி இல்ல. இவனை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா உண்மைதான். அது என்னவோ தெரியல தம்பி, கடவுள் எனக்கு இந்த மாதிரி பேச அறிவு கொடுத்திருக்காரு. எதா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுப்பேன். புரியுது. என் தம்பி என்ன சொல்றானா, எல்லாரும் அங்கங்கேயே படுத்துக்கோங்கன்றான். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஷேர் குருமா கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா. எங்க குடும்பம் என்ன சாதாரண குடும்பம் நினைச்சீங்களா? விருந்தாளிங்களை கவனிக்கிறது தான் முக்கியம். இப்பவே வந்துடுறேன். அம்மா இந்த சீர்குருமாவை எவ்வளவு சுவையா செஞ்சிருக்காங்க. இது சாப்பிடுறதுக்கு ஒரு நாக்கு தேவைப்படாது, 2 நாக்கு தேவைப்படும். ஏதாவது சூனியக்காரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாளா? ஆ, 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 ஆ. இப்ப சொல்லுங்க அருமையான ஷேக், எப்படி இருந்தது இந்த அழகான பதுமையோட ஆட்டம்? ஐயோ, இது நடனம் இல்ல, சும்மா தானே நடந்து வந்தீங்க. அப்புறம் எப்படி இது நடனமாகும்? விளையாடுறீங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இங்க பாருங்க ஷேக், நீங்க எவ்வளவு பெரிய அழகான வீரனா இருக்கீங்க. நீங்க இங்க தனியா என்ன பண்றீங்க? நீங்க என்னோட மனசுல என் மனசுல இருக்கணும். நான் போய் குகையில கூட இருந்துக்குவேன், ஆனா உங்க மனசுல எல்லாம் இருக்க முடியாது. ஆமா, நீங்க யாரு? நானா? என்ன யாருன்னு தெரியாதா? தெரியாது. நான் தான் இந்த உலகத்திலேயே இருக்கிற பேரழகியான மல்லிகா. நான் தான் இந்த உலகத்தையே என் கைப்பிடிக்குள்ள வச்சிட்டு இருக்கிற மல்லிகா. மல்லிகா, காதல வேலையா? நான் தான் மல்லிகா 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 மல்லிகா. அச்சோ, மல்லிகா மறுபடியும் அவன் இங்க வந்துட்டாளா? என்ன பண்ணாலும் ஒத்து வர மாட்டேங்கிறானே. மேல என்ன பண்றேன்னு காப்பாத்தியா?
என்ன பண்றாங்க? என்ன சத்தம் இது? அச்சோ, இந்த பூதம் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல இருக்கே. என்னாச்சு? இல்ல இல்ல, அம்மாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. இதை எப்படியாவது நிறுத்தியாகணும். அம்மா 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 என்னாச்சு? அது என்னன்னா ஆபாஸ் தாத்தா இருக்காருல்ல, அவருக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமா வேணும். ஒரு கிண்ணத்தை எடுத்து அதுல இனிப்பு போட்டு எடுத்துட்டு வா. நான் இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா 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 ஆமா. என்னடா அது என்னாச்சு? என்னன்னா ஆபாஸ் தாத்தாக்கு மட்டும் நீங்க இனிப்பு போட்டீங்கன்னா அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லா குருமாலையும் இனிப்பை போட்டு விட்டுருங்க, பிரச்சனையே வராதுல்ல. நீ சரியா தான் சொன்ன அலாவுதீன். நான் இப்பவே எல்லாத்துலயும் இனிப்பை போட்டுறேன். அவசரமே இல்ல, பொறுமையா. இது ஆரம்பிச்சு வச்சது அவன் தானே, அப்ப அவன் தான் முடிச்சு வைக்கணும். எங்க போய் தொலைஞ்சது? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. மல்லிகா என்ன தேடுறா? அதெல்லாம் எதுவும் இல்ல, இங்க எந்த மல்லிகாவும் இல்ல. இல்ல இல்ல, மல்லிகா இருக்கா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மல்லிகாங்கிறவ என்ன விளக்குக்குள்ளேயே அடைச்சு வைக்க பாக்குறா. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. இது ஏற்படுத்துறது நீதானே, நீதான் எப்படியாவது இதை நிறுத்தணும். இல்லைன்னா என் வீடே மொத்தமா காலி ஆயிடும். இது பாரு, என்ன பாக்குற? நான் சொல்றத நல்லா கேளு. இங்க எந்த மல்லிகாவும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க நான், நீ, அம்மா, அப்புறம் இவங்க தான் இருக்காங்க. இது பாரு, அம்மாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அரசே, எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அரசே. எப்படியாவது இந்த காத்தை நாம நிறுத்தியே ஆகணும். அப்படின்னா நிறுத்து போதும். காத்த வரவழைக்க மட்டும் தான் எனக்கு தெரியாது, நிறுத்த எனக்கு தெரியாது. என்ன அலாவுதீன், யாரையும் போக விட்டுறாத. நான் சீக்கிரமா சாப்பிட குருமா எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, போச்சு. இது பாரு, நீ மல்லிகாவை பத்தி யோசிச்சதுனால தான் இந்த புயல் காத்து வந்துச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவதான் வாழ்க்கையில ஒரு பெரிய புயலை உருவாக்கி இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நினைச்சு ஒரு மந்திரம் சொல்லு, உன் மனசுக்குள்ள சந்தோஷம் வரும். சொல்றது புரியுதா? என்னால நடக்க முடியல. என் அம்மா. அம்மாவா? வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை, எத்தனை கஷ்டம் வந்தாலும் அம்மான்னு சொன்னாலே எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு போயிடும். இங்க பாரு, அம்மாவை நினைச்சுக்கோ, ஒரு மந்திரம் சொல்லு.
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா வாயிலிருந்து வர வார்த்தை அம்மாவா தான் இருக்கணும். ஆனா அம்மா அம்மா எனக்கு நல்ல சக்தியை கொடுங்கம்மா. பேகம் 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 அப்பா பிரச்சனை எந்திரிங்க. ஒண்ணும் ஆகல. எந்திரிங்க எந்திரிங்க, ஒண்ணும் ஆகல. என்ன அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை, எந்திரிங்க எந்திரிங்க. எல்லாம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும்னு எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க? உங்க அப்பா ஓடி போயிட்டா, உங்க அம்மா ரொம்ப நாளா நாடகம் ஆடுறா. என்ன மன்னிச்சிருங்க. காத்து இங்க எப்படி வந்தது? ஐயோ, வாங்க வாங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடிடலாம். அது வந்து வெளிய நல்லா மழை வர மாதிரி இருக்கு. ஜன்னலை கொஞ்சம் திறந்து வச்சிட்டோம், அதனாலதான். அதாவது நீ முடிய காத்துல பறந்து போயிடுச்சு. நான் இப்ப அதை எங்க போய் தேடுவேன்? இதுக்கெல்லாம் யாரையா காரணம்? வாங்கயா நில்லுங்க மாமா, நில்லுங்க மாமா. இப்படி வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, வாங்க மாமா. மன்னிச்சிருங்க. எப்படியாவது நான் உங்களோட முடிய கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வாங்க போலாம். நில்லுங்க, போகாதீங்க. நில்லுங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கேட்டுக்கிறேன். நில்லுங்க. இது காரணம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவங்களுடைய வயித்தெரிச்சல் தான். நான் தான் அப்பவே சொன்னேனே, இவங்களோட வீணா போன வீட்டுக்கு போக வேண்டாம்னு. நீ சொன்னது சரிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே நிரூபிச்சிட்டாங்க. பாருங்க, எங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக நீங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசணும்ன்றது ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. பரவாயில்லையே, இதெல்லாம் இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். அப்பா ஊரை விட்டு ஓடிட்டான், அம்மா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. போதும் அத்தை, அம்மாவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசாதீங்க. பேசினா என்ன பண்ணுவ? ஆமா, நாங்க என்ன புதுசாவ சொன்னோம்? உண்மையதானே சொன்னோம். என்ன மன்னிச்சு எல்லாரும் வாங்க போலாம். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா கேட்டு போறாங்க. விழுந்தா விழுந்துட்டு போட்டோம், அதுக்காக அவன் ஓடி போனவன் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமா என்ன? For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.